அந்த மாடல் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட் அப்படி சொல்லும்போது முதல்ல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்க வேண்டும், ட்ரீட் ஈச் அதர், ஒருத்தர் நன்றாக நடத்திக் கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே மதிக்க வேண்டும் என்பது முதல் காரணம். இரண்டாவது பாத்தீங்கன்னா a father and mother who provide guidance and instill values in their children. ஒரு உண்மையான அந்த பொறுப்புள்ள பெற்றோர் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்வில் மதிப்பீடுகளையும் அவர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கான அந்த வழிமுறைகளையும் காட்டி கொடுப்பவர்கள் தான் உண்மையான ஒரு அற்புதமான ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்டாக இருக்க முடியும். இது ரொம்ப முக்கியமானது. உனக்கு என்ன வேணும், காசு வேணுமா அந்த வச்சுக்கோ, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமா அந்த வாங்கி வச்சிடறேன், மற்றபடி அம்மா பாத்துக்கோ, அம்மாவோட போய் கேளு, என்ன அடிச்சிட்டாளா அம்மாவை நான் போட்டு தாக்கிறேன் நீ கவலைப்படாத சொல்லி அந்த குழந்தைக்கு முன்னாடி அம்மாவை அடிக்கிறது, அல்லது அப்பா ஒன்று அடிச்சிட்டாங்களா அந்த அப்பா நான் 2 பேரும் சாப்பிடுறேன் சொல்லி கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி மனைவிகள் இருக்கிறத பார்க்கின்றோம். இது எல்லாமே வந்து ஒரு சில நேரங்களில் மதிப்பீடுகளில் பிரச்சனை வருவதை பார்க்கின்றோம். இன்னைக்கு வன்முறைக்கு காரணமே பெற்றோர் அப்படின்னு சொல்றாங்க. வன்முறைக்கு காரணமே பெற்றோர் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி உட்காந்துட்டு என் முன்னாடி ஒரு குடும்பம் உட்காந்துருந்தாங்க, அப்பா அம்மா ஒரு குழந்தை. நல்லா அந்த குழந்தை தூத்து நாங்க இங்க விளையாண்டு இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க பின்னாடி மூக்க காட்டணும் வாயை காட்டணும் அதுவும் அப்படியே செஞ்சு காட்டுச்சு, ரொம்ப சந்தோஷம் விளையாண்டு இருந்தோம். திடீர்னு பயந்த பஸ் டிரைவருக்கு என்ன ஆச்சு, பிரேக் அப்ளை பண்ணிட்டார். இந்த குழந்தை போய் நேரா நம்பி போய் முன்னாடி இருந்த கம்பியை போய் மோதிச்சு, ஒரே அழுக. என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. அந்த அம்மா திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பியை பார்த்து 2 அடி அடிச்சாங்க. இந்த கம்பி தான் அடிச்சு இந்த 2 அடி வச்சாங்க, குழந்தை அங்கே நிறுத்திடுச்சு. ஆக என்ன மதிப்பீட்டை கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு? நீ போய் இடிச்சது வந்து தற்செயலா நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு நாம சொல்லி தரல, அல்லது நாம போய் வெளியில விழுந்தோம்னு சொல்லி தரல. என்ன சொல்றோம், உன் மேல எந்த தப்பும் இல்ல, இந்த கம்பி தான் உன்னை அடிச்சது. இன்னைக்கு கம்பி, நாளைக்கு அந்த என்ன பண்ணும் அந்த குழந்தை? இந்த 2 குழந்தைகள் பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 2 வயது இடைவெளி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முதல் குழந்தை 2வது பிறந்த குழந்தைய விரும்பாது, வழக்கமா விரும்பாது. அதனால என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி வந்து அன்பு செய்யற மாதிரி நடிக்கும். நாம அந்த பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளி விட்டுட்டு அது அழுத பார்த்து அம்மா அழுதுமா அப்படின்னு எல்லா விதமான வில்லத்தனத்தையும் செஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை. நீங்க பார்த்துருப்பீங்க, நடக்கிறது நம்ம குடும்பம் நடக்கிறத பார்த்துட்டு இருப்போம். ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம சரியான ஒரு மதிப்பீடுகளை குழந்தைக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா நாம ஒரு பொறுப்புள்ள ஒரு பெற்றோராக இருக்க முடியாது அப்படிங்கிறதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக 3வது பிரின்சிபல், ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா father and mother who act as role models for their children. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களை பார்த்துதான் உங்க குழந்தை நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறது. உங்களை பார்த்து தான் உங்க குழந்தை கற்றுக்கொள்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் இதை ஒரு சின்ன சர்க்கிள் வருவதை பார்க்கின்றோம். ஒரு காலத்துலாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் சொல்லிட்டு இருந்துச்சு, எங்க அம்மா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க. தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை பார்த்தாங்க. இன்னைக்கு நாமளே சப்ஸ்டிட்யூட் கொடுக்க ஆரம்பிச்சோம். எப்படி அப்படின்னு சொன்னா டிவியை போட்டு காமிச்சு அந்த வாரம் தலைவர் அப்படின்னு சொல்றோம். அந்த தலைவர் பட்டத்தலை சீவுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை பட்டத்தலை சீவுது. அதை பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம், ஆகா அந்த பாரு இப்பவே பட்டத்தலை சீவுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் வேல்யூ சிஸ்டத்துல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வடிவேல் ஜோக்கை இன்னைக்கு சொல்லாத குழந்தைகள் உண்டா? யோசிச்சு பாருங்க, வடிவேல் ஜோக்க சொல்லாத குழந்தைகள் உண்டா? எப்படி அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் போச்சுதுங்க? நாம தேவையில்லாம இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் திறந்து காமிச்சதுனாலதான் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எங்க அக்கா பொண்ணுக்கு அந்த மாதிரி சொல்ல சின்ன குடும்பம் சொன்னா இல்லையா, அதனால இந்த மாதிரி நிறைய கூத்துக்கள்லாம் எங்களுக்கு நடக்குது உண்டு. எங்க அக்கா பொண்ணுக்கு பொண்ணு பிறந்திருக்குது, அந்த பொண்ணுக்கு ஊட்டுறாங்க. ஒரு காலத்துலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாட்டு பாடி ஊட்டுவாங்க, தூங்க வைப்பாங்க. இப்பதான் என்ன பண்றாங்கன்னா லேப்டாப் எல்லா வீட்லயும் இருக்குது, லேப்டாப் எடுத்து வச்சுட்டாங்க, 2 ரைம்ஸ் போடுறாங்க, இந்த குழந்தைய ஆடிக்கிட்டே சாப்பிடுது. இதோட கொடுமை, அக்கா பையனுடைய வீட்டுக்கு போன வாரம் போயிருந்தேன், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைய படுக்க வச்சு தொட்டில போட்டுக்கிட்டு உடனே ரைமை வந்து செல்போன்ல வச்சுக்கிறாங்க, அதை எடுத்து போடுறாங்க. அது அழுதுச்சுன்னா இவங்க அப்பா அம்மா ஒரு வார்த்தையும் பேசுறது இல்ல, இதை 10 நிமிஷம் போட்டு அவர் தூங்கிடுவார். அவர் சொல்றாரு, ரொம்ப பெருமையா சொல்றாரு, எப்பெல்லாம் ராத்திரி என் குழந்தை சத்தம் போடுதோ ஒரு 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சு நான் தூங்கிடுவேன், குழந்தை ஆட விட்டே தூங்கிடுவேன். உறவுகளே இல்லாம எந்திரமயமாகி போன ஒரு வாழ்க்கை நம்ம. அதனாலதான் அந்த குழந்தைங்க உறவுகளே எங்களுக்கு தேவையில்லை, எங்க அப்பா அம்மாவோட செல்போன் இருந்தா போதும்னு சொல்லுங்க, எங்க அப்பா அம்மாவோட எனக்கு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லுதுங்க, எங்க அப்பா அம்மாவோட என் வசதி வாழ்க்கை எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய நோபாதி ஏஜ் அதிகமா போகுதுன்னா என்ன காரணம்? நாம அவங்களோட உடன் இருக்கவில்லை, நம்முடைய தேவை போது அவர்களும் நம்முடன் இருக்க விருப்பப்படவில்லை. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கூட இல்லாததுனால நாம வயசான போது அவங்களும் நம்ம கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படவில்லை. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு இந்த பொருளாதார பிரச்சனை நமக்கு பெரிதாக இருந்தது,
வயசான போது அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை பெரிதா போச்சுது. எனவே எப்படி நாம கேட்க முடியும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கூட இருந்து சொல்லவே முடியாத அளவுக்கு இதை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கின்றோம். இப்படி எல்லாம் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, யதார்த்தமான சூழல் என்ன, இன்னைக்கு குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீண்டும் பத்திரிகைக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான செய்திகள் வருவதை பார்க்கின்றோம். குடும்பம் நடத்த வர மறுத்த மனைவி தலையில் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொல்ல முயற்சி செஞ்சவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். கள்ளக்காதலை கண்டித்த மனைவியை கட்டி போட்டு காது துண்டிப்பு, கணவன் வெறி செயல். மகளை பலாத்காரம் செய்ய முயன்ற தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை. கணவருடன் தகராறில் இளம்பெண் தற்கொலை. தருமபுரி அருகே பரபரப்பை ஏற்படுத்திய 4 மாத கர்ப்பிணி சாவில் திருப்பம், கணவரை எரித்துக் கொண்டது அம்பலம். குடியால் கெடும் குடும்பங்கள். சேலம் அருகே மனைவியும் 1 லட்சம் கேட்டு வரதட்சணை கொடுமை, கணவன் கைது. இதெல்லாம் பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள். இன்னைக்கு குடும்பத்துடைய சூழல் இதுவாக தான் இருக்கு. ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட் பத்தி நம்ம பேசுறோம். இந்த ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட் தெரியாதவர்களுக்காக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு பின்னணியில தான் மதர் தெரேசா அவங்க ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. I think today the world is upside down and is suffering so much because there is so very little love in the home and in the family life. We have no time for our children, we have no time for each other, there is no time to enjoy each other. Love begins at home, love lives in homes. Everybody today seems to be in such a terrible rush, anxious for greater developments and greater riches and so on, so that children have very little time for their parents, parents have very little time for each other, and in the home begins the destruction of the peace of the world. ரொம்ப அழகான ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய அந்த டிஸ்டர்பன்ஸ், உலகத்தினுடைய பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா குடும்பத்துல தான். ஏன் குடும்பத்துல ஆரம்பிக்குது? ஏன்னா இன்னைக்கு கணவனும் மனைவி இன்னைக்கு எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தரோட பேசுறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்க பெத்த குழந்தைகிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பணத்துக்காக, பொருளுக்காக, வசதி வாய்ப்புகளுக்காக இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். இப்படி கணவனுக்கு நேரத்தை ஒதுக்க நேரம் இல்லாத மனைவி, மனைவிக்காக நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கணவன், பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்க முடியாத இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள், இவர்களால் தான் இன்னைக்கு சமூகமே இன்றைக்கு சீரழிந்து கொண்டு வருகிறது. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, கணவன் தலை தூக்கி போட்டவங்க, கள்ளக்காதலுக்கு போனவங்க, அல்லது குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க, எல்லாமே என்ன காரணம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது மிக முக்கியமான ஒரு காரணம். மனைவிக்கு நேரத்தை ஒதுக்காமல், கணவனுக்கு நேரத்தை ஒதுக்காமல், பிள்ளைகளோடு தன்னுடைய நேரத்தை செலவிடாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். நம்ம வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். சந்தோஷம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? நல்லா சாப்பிடணும், நல்லா ஓய்வு எடுக்கணும், ஒரு நல்ல உறவுகளை வைத்திருக்க வேண்டும். அதுக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் நமக்கு போதுமானது. அளவுக்கு அதிகமா போற எல்லாமே ஆபத்தை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கட்டியா தங்கத்தை சேர்த்து வச்சா மட்டும் என்ன நீங்க வாழ்ற போறீங்க? பயந்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும். நீங்களும் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ரோட்ல நல்ல ஒரு சங்கிலியா போட்டு போக முடியுதா? எவன் பைக்ல பக்கம் தான் திக்குன்னு ஒதுக்க வேண்டியதா இருக்கு. எங்க கை கூட அத்து போறாங்க, பயமா இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா சென்னையில பார்த்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டியை கொலை பண்ணிட்டாங்க. ஏன் கொலை பண்ணானுங்க? பாட்டி கழுத்துல ஒரு சங்கிலி தொங்கிச்சுது. அதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கவரிங் போட்டு அப்படின்னு சொல்லி. நாம போடுற இந்த விஷயங்களே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையில இறுதியாக நாம இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருகிறோம். எப்படி நம்ம குழந்தைகளை நாம இன்றைக்கு உதவி செய்யணும், எப்படி நம்ம குழந்தைகளுக்கு உதவி செய்யணும். முக்கியமா ஒரு 7 செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த அமர்வை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது வெறுமனே இன்டெலெக்சுவல் ஃபார்மேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது. 5 விதமான டெவலப்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பயாலஜிக்கல் மெச்சூரிட்டி, சைக்காலஜிக்கல் growth, எகனாமிக்கல் growth, faith in God or value system, acceptance of society. இந்த 5மே ஒரு குழந்தையை நல்ல குழந்தையாக உருமாற்றுவதற்கு தேவையான அடிப்படை செய்திகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி விளக்கங்கள் நெட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இதை பற்றி எல்லா விதமான விளக்கங்களும் கொடுத்திருப்பாங்க. நமக்கு நேரம் இன்மையினால இதை நம்ம அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு அடுத்துக்கு போறோம். இன்றைக்கு குழந்தை அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக நான் அந்த 5 பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்க அப்படின்னாலே அவங்க படிக்கிறதுக்காக தான் பிறந்தவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறத வைத்து நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு கல்வியல் அந்த ஆராய்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அடுத்த ஸ்டெப் வந்திருக்காங்க. இனிமேல் மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்டு ஒரு குழந்தையுடைய திறமையை இடம் போடக்கூடாது, மாறாக
ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஜுகேஷன் ஃபீல்ட்ல வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லி ஓரளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரதை பார்க்கணும். நம்மலாம் படிக்கும் போது இன்னைக்கு இருந்த ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. நம்மலாம் படிக்கும் போது வெறுமனே இந்த மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக இருந்தது. ஆனா திறமை என்பது மதிப்பெண்களை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டதா அப்படின்னா இல்ல அப்படின்றத பார்க்க வேண்டும். இந்த நாலேஜ் அறிவு சொல்றோம் இல்லையா, அதை 7 விதமான அறிவாக உளவியல் அறிஞர்கள் பிரித்து பார்க்கின்றார்கள். முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகாடமிக் இன்டெலிஜென்ஸ், பாடங்களை புரிந்து கொள்கின்ற அறிவு. இதுதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற வழக்கமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்காரு, அவர் பிரான்ஸ்ல படிக்க போயிருக்காரு. அப்படி படிக்க போயிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அவரை பார்க்க முடியல, இன்னொருத்தர் வந்திருந்தார். அவர் ரிசர்ச் ஸ்டூடெண்ட், அவரு டாக்டரேட்காக போயிருக்கேன். அப்போ அவர் கூட படிக்க ஒருத்தர் சொன்னார், என்னையா மனுஷன் அந்த தலை என்னதான் தெரியல, அவர் எப்போ வந்தாலும் சரி எதை படிச்சாலும் ஜெராக்ஸ் மண்டே ஆக மாட்டேன் அப்படின்னாரு. ஜெராக்ஸ் மண்டேனா என்ன, அப்படியே காப்பி பண்ணி ஸ்கிரீன் பண்ணி வச்சுக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா வைவாவுக்கு போயிருக்காரு, ஓரல் எக்ஸாம் போயிருக்காரு. ஓரல் எக்ஸாம் போன போது அப்படியே மனமனு படிச்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து அங்க இருந்த எக்ஸாமினர் வந்து இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்த சொல்றீங்களே, இதுக்கு பிப்ளியோகிராஃபி எங்க இருந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் சொன்னாராம், லைப்ரரிக்கு போங்க, 8வது செல்ஃபுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த 4வது ரோல 12வது புத்தகத்தை எடுங்க. அந்த புத்தகத்துல 42வது பக்கத்துல மேல 2வது பேராகிராஃப்ல 3வது லைன் அப்படின்னா என்ன மாதிரியான ஜெராக்ஸா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் வர இந்த மாதிரி அறிவு எல்லாத்துக்கும் இருக்காது. இது ஒரு விதமான அறிவு, இன்டெலெக்சுவல் அப்படி சொல்லும்போது அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்றாங்க. எந்த அறிவு சொல்றாங்க, ஒரு சில குழந்தைங்க எல்லாம் ஒரு பொம்மையை வாங்கி புதுசா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்கு மேல ஆணி மேலா பிரிச்சு போட்டு எல்லாத்தையும் பிரிச்சு வேற டிசைன் நம்ம முன்னாடி செஞ்சு காட்டு. நாம வாங்கி கொடுத்தது கார் மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். ஆனா அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு தொட்டி மேல நம்ம எடுத்து கொடுக்கும். பத்தியா நான் வேலை செஞ்சுருக்கேன் சொல்லிட்டு ஒரு பொம்மை, நல்ல ஒரு பார்பி பொம்மை அழகா வாங்கி 500 ரூபாய் 6000 ரூபாய் போட்டு நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. 2 காலையும் தனியா பிரிச்சு எடுத்து 2 கையும் தனியா பிரிச்சு எடுத்து இந்த கையை மேல இருக்க கீழே இருக்க சொல்லிட்டு காலுக்கு பக்கத்துல ரெடி வச்சுக்கோங்க. இது மாதிரி எந்த பொம்மையை கொடுத்தாலும் அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு அதை திருப்பி பூட்டக்கூடிய அறிவு எல்லா குழந்தைகளுக்கும் கிடையாது. ஒரு சில குழந்தை அதான் மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. இந்த மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. இது இன்னொரு விதமான அறிவு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், கணித அறிவு சொல்றாங்க. சிஏ அப்படின்னு சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஏ எல்லாரும் படிக்க முடியுமா? முடியாது. அதுக்குன்னு மக்கள் பண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் சிஏ படிக்க முடியும். சிஏங்கிறது எவ்வளவு சார்ட் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சாதாரண கல்வி முறைக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம். எல்லாரும் சிஏ படிக்கவே முடியாது, நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அந்த மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சிலருக்கு தான். அது மேத்தமெட்டிக்கல். அந்த மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் போய் நீங்க ஒரு வண்டியை கொடுத்து ஆன் பண்ணணும்னா அவங்களால ஆன் பண்ண தெரியாது. ஒரு டிரைவர் போட்டு ஆன் பண்ணி இடம் விடுங்க. அது அவருடைய இன்டெலிஜென்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த லைன்ல அவர் ரொம்ப ஹை இன்டெலிஜென்ட்டா இருப்பார் அப்படிங்கிறது அது மூன்றாவது விதமான சொல்றத பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சமூக அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிக்கெட்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் நம்ம சொல்றோம், கருணாநிதி அப்படின்னு சொல்றோம். இவங்களாம் ரொம்ப படிச்சவங்களா அப்படின்னா இல்ல, மெக்கானிக்கலா அப்படின்னா இல்ல, சிஏ படிச்சவங்களா அப்படின்னா இல்ல. சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது நினைச்சு பாருங்க, அல்லது உங்க கம்பெனி நினைச்சு பாருங்க. ஒரு சிலர்லாம் அப்பதான் புதுசா வந்திருப்பாங்க, ஆனா வந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் பிடிச்சி வச்சுவாங்க. அப்படி அவங்க இயல்பாகவே மற்றவங்களோட தொடர்பு கொள்வது ரொம்ப எளிதாக இருக்கிறத பாருங்க. ரொம்ப எளிதாக எல்லாத்துக்கும் பேசுவாங்க. அவங்க சுத்தி எப்படி ஒரு 4 பேர் சுத்தி இருப்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் வராது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போய் பேசினா கூட அப்படியா சரி அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு அவங்க பேச்சே வராது. ரெண்டாவது அவனை பார்த்தா சரி வேணடா தடமையான தேவையான அந்த போல சொல்லிட்டு எவன் பேசணும் அவனதான் போவோம். இந்த மாதிரி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது எல்லாத்துக்கும் வராது. இது சமூக அறிவு. மனிதனுடைய மனதை இனம் கவர்ந்து எல்லாரையும் என் பக்கம் கொண்டு வரக்கூடிய அறிவுங்கிறது 4வது விதமான அறிவு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். கினெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் அல்லது திசையை அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா these people are interested in drama, dance and sports. டெண்டுல்கர் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி எத்தனையோ விதமான விளையாட்டு அறிஞர்கள் நீங்க சொல்றீங்க. இவங்கெல்லாம் யாரும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படிப்புல அதிகமா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய பிசிக்கல் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ரொம்ப அற்புதமா பிசிக்கல் தன்னுடைய பிசிக்கல் அந்த எபிலிட்டியை வந்து அற்புதமா காட்டுவாங்க. எந்த அளவுக்குன்னா சைனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பொடுசு வந்து நிற்கும் ஒலிம்பிக்ல 12 வயசு சின்ன பொடுசு வந்து அப்படியே வில்லா வளையும், என்னென்னமோ பண்ணும், எல்லாம் பண்ணும். நமக்கு ஆச்சரியமா எப்படா நடக்குன்னு பார்த்தா 3 வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தைக்கு.
அந்த குழந்தை பல லாங்குவேஜ் பேசணும்னா பேச தெரியாது, மேக்ஸ் கொடுத்தா போட தெரியுமா தெரியாது, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியுமா தெரியாது. ஆனா இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா அதை அடிச்சுக்க முடியாது. இது இன்னொரு விதமான அறிவு ஆற்றல் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழி அறிவு என்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, நீங்க டெல்லிக்கு போறீங்க, அது டெல்லிக்கு போயிட்டு ஆந்திரா வழியா வரீங்க, உங்க பெட்டி தூக்குறதுக்கு அங்க ஒரு போர்ட்டர் நிற்பார். அந்த போர்ட்டர் கிட்ட நீங்க ஆங்கிலத்துல பேசுனீங்கன்னா அவர் அதை புரிஞ்சுக்குவார், ஹிந்தியில பேசினா அதை புரிஞ்சுக்குவார், தெலுங்குல பேசினா அவர் புரிஞ்சுக்குவார். அவர் எந்த ஸ்கூலுக்கு படிச்சாரு? ஆனா எல்லா மொழியும் அவர் மனசுக்குள்ள இருக்கும். ஒரு பீடா கடைக்கு போனீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் கொடுங்க கேட்கறதுக்கு நீங்க எந்த லாங்குவேஜ்ல கேட்டாலும் அந்த பீடா கடைக்காரருக்கு எல்லாமே தெரியும். எந்த லாங்குவேஜ்ல அவர் பதில் சொல்றாரு. அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி ஹிந்தியில நீங்க பேசுறீங்கன்னா அவர் திருப்பி ஹிந்தி நம்மகிட்ட பேசுறாரு. அவருக்கு தெரியாது சொல்லி இங்கிலீஷ்ல பேசினா அவர் இங்கிலீஷ் திருப்பி சொல்றாரு. ப்ரோக்கர் இங்கிலீஷ் இருக்கா கூட அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆக இது லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்றப்பா ஒரு சில நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 மொழிகள் 8 மொழிகள் 10 மொழிகள் தெரிஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறத பார்க்கணும். இது வந்து இன்னொரு விதமான அறிவு. அவங்க போய் கணக்கு போட சொன்னா தெரியாது. எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியினாலே எழுதிட்டு இருப்பாங்க. 2 3 4 இதுல இன்னும் ஆச்சு 4 சொல்ல முடியாது சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இறுதியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் அல்லது கலை அறிவு என்பதை பார்க்கிறோம். இவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா அப்படின்னு சொன்னா இன்ட்ரஸ்டட் இன் மியூசிக், சிங்கிங் அண்ட் இமேஜினேஷன். குறிப்பா இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த எஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ராகம் ஓடிக்கிட்டே இருக்கு, எப்பவுமே ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கு, எப்பவுமே வந்து பார்க்கறத எதை பார்த்தாலும் வந்து வித்தியாசமா பார்த்துட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தண்ணியை கீழே கொட்டிருப்பீங்க, அந்த தண்ணியை பார்த்தோன்னே நீங்க என்ன சொல்லுவீங்க? தண்ணி தொடச்சு வை, இல்லன்னா யாராச்சும் வழி கொடுத்துருவாங்க. இந்த ஆள் போனா என்ன பண்ணுவாரு தெரியுமா? அப்படியே கை வச்சு லேசா பண்ணுவாரு, பார்த்துட்டு ஒரு குழந்தை மாதிரியே இருப்பாரு, அழகா இருப்பாரு, இது ஒரு மரம் மாதிரியே இருப்பாரு, தண்ணியில வந்து ஒரு பெரிய வடிவத்தை கட்டிட்டு இருப்பாரு. இது எஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாரு. ஆக இந்த 7 விதமான அறிவுகளை கொண்டதுதான் நம்முடைய குழந்தை. இந்த 7 விதமான ஏதோ ஒரு அறிவை கொண்டதுதான் நம்முடைய குழந்தை. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. இதான் பெற்றோர்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா குழந்தையும் படி சொல்றதை விட எல்லா குழந்தைகளுக்கும் அடிப்படையான கல்வி தேவை. ஆனா அதனுடைய தனித்தன்மை என்பது என்ன என்பதை உணர்ந்து அந்த குழந்தையை அந்த பகுதிக்கு கொண்டு போறது மிக முக்கியமானது. நான் சின்ன வயசுல கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நீ கண்டிப்பா கலெக்டர் ஆகுங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு புரியுதோ தெரியல, உனக்கு வருதோ வரலையோ தெரியாது, நீ என்ன பண்ணுறது தெரியாது, தலையை உடைச்சு விடுங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கோ அப்படின்னு நம்ம கொண்டு போய் வச்சோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுடைய வாழ்வு ஸ்பாயில் நாமளே காரணமா மாறிடும். குழந்தைக்கு என்ன இருக்குது, அதனுடைய திறமை என்ன என்பதை உணர்ந்து நாம செய்யணும் அப்படின்னு சொன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாட் டைப் ஆஃப் பேரண்ட் யூ ஆர்? என்ன மாதிரியான அப்பா அம்மாவாக நீங்க இருக்கிறீங்க? 2 படம் விளக்கம் தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு விளக்கம் தேவையா? எந்த விதமான பேரண்டா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு விளக்கமே தேவையில்லை. ஒன்று ஜிம்மியை தூக்கிட்டு கூட்டிட்டு போகுது, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தான் அணிஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக பெற்றோர் எப்படிங்கிறத குழந்தை பார்க்கிற குழந்தை தன் பெற்றோரை எப்படி மதிக்கணும் அல்லது விதிக்கணும் அப்படிங்கிறதையும் அதனுடைய அடிப்படையில் கற்றுக்கொள்கிறது. எனவே few guidelines to help your children. உங்களுடைய குழந்தைகளுக்கு உதவி செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள். எக்ஸ்பிரஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. உங்க குழந்தைங்க நீங்க அவங்களை அன்பு செய்வீங்க அப்படிங்கிறது அது உணர வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளுமே அந்த குழந்தைகளுக்கு நீ என் செல்லம், நான் உங்களை ரொம்ப அன்பு செய்யறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள செல்வது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்துல அவர்களை நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்வது முக்கியமானது. மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா நீ என் குழந்தை, மேக்ஸ்ல 80 மார்க் வாங்கினா நீ என் குழந்தை இல்ல, நீ 8 மார்க் வாங்கினாலும் என் குழந்தை தான். 80 மார்க் வாங்கினா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா 8 மார்க் வாங்கினதுக்காக நான் உன்னை வெறுக்க மாட்டேன். குழந்தைக்கு புரியணும், அப்பா அம்மா வந்து என் மார்க்குக்காக என் அன்பு செய்யல, எனக்காக அன்பு செய்வாங்க. அது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தைய வந்து எடுத்து கொஞ்சிறது, குழந்தையை கட்டி அணைக்கிறது, குழந்தைய அந்த மூச்சு அளவுக்கு இறுக்கமா அணைக்கிறது, இவைகள் எல்லாமே குழந்தைகளுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. பெரிய குழந்தையா இருந்தா கூட, குறிப்பா 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையா இருந்தா கூட இவைகள் எல்லாம் தேவை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் வேற மாதிரி மாறி போயிடும் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள்.
அடுத்து இரண்டாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா praising your children. உங்களுடைய குழந்தைகளை நீங்க புகழ வேண்டும் அப்படி சொல்றது என்ன தப்பா இல்ல. கீழே விழும்போது கீழே விழுந்து அடி வந்து வச்சுங்க, என்ன அழகா பண்ணுறாங்க, அருமையான அடி வாங்கிங்க, அந்த மாதிரி புகழ்ச்சி அல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல அது நல்லா செய்யும் போது உற்சாகப்படுத்துறது மிக முக்கியமானது. அவாய்ட் கம்பேரிங் your children to others. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உன் தம்பி எப்படி இருக்கான் பாரு, உங்க அண்ணன் எப்படி இருக்கான் பாரு. அண்ணன் வந்து நீ பெற்றது வேற மாதிரி, அவனுக்கு செஞ்சது வேற மாதிரி, இவனுக்கு நடந்த சூழ்நிலை வேற மாதிரியான அடுத்தவர்களோடு தொடர்புபடுத்தி சொல்லாதீர்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி படிச்சு தெரியுமா, உங்க அப்பா அம்மா அருமையான அப்பா அம்மா நல்லா கிடைச்சாங்க உனக்கு, எனக்கு தான் வாசிக்கிறேன் சொல்லி நினைச்சுக்கணும், சொல்லாது. அடுத்தவர்களோடு ஒப்புமைப்படுத்தாதீர்கள். Teach your children that it's okay for them to be different. ஒரு சில நேரத்துல வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது இயல்பானது என்பதை அதற்கு சொல்லிக் கொடுங்கள். நான் மட்டும் என் டாடி வித்தியாசமா இருக்கிறேன், மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, எனக்கு மட்டும் என் டாடி படிக்கவே வரமாட்டேங்குது. அதை பத்தி அந்த குழந்தைக்கு விளக்கமா சொல்லுங்க. ஏன்னா அதால படிக்க முடியும் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லும் போது அதால ஏன் படிக்க முடியலங்கிற அந்த சூழ்நிலை எடுத்து சொல்வது நம்முடைய மிக முக்கியமான ஒரு என்பதை பார்க்க வேண்டும். Your child is not an extension of yourself. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை. Remember that your child is not an extension of yourself. Your child is an individual under your care. Not a chance for you to relive your life through them. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. உங்க குழந்தை உங்களுடைய உடம்புடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடையாது, இன்னொரு பகுதி கிடையாது. அது இண்டிவிஜுவல் பர்சன். அதுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதை அதாக இருப்பதற்கு நீங்க விட்டுவிட வேண்டும். அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய ஆளுமை, அதனுடைய முன்னேற்றத்தை மகிழ்ச்சி அளிப்பதை தவிர நான் தான் இப்படி இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன், நீ இப்படி போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்க போய் பேசிட்டு இருக்க கூடாது. மிக முக்கியமானது. எனவே குழந்தைகளை சற்றே உற்சாகப்படுத்துங்கள், அது மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்து இன்னொரு முக்கியமானது சொன்னா அவாய்டிங் கிரிட்டிசிசம். தேவையற்ற அந்த குறை சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். Stop being judgmental and judging your child's friends they chose to talk to. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வாரத்தை பார்க்கின்றோம், நீ ரொம்ப தப்பான பையன், நீ தப்பான பிள்ளை, உனக்கு பேசுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, கெட்ட பிள்ளை அப்படின்னு சொல்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்ப்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை பார்க்கின்றோம். இதுவும் மிக முக்கியமான ஒரு அப்படிங்கிறத பார்த்துக் கொள்ள வேண்டும். Avoid public humiliation. 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதை எந்த காரணத்தை கொண்டு நம்ம செய்யக்கூடாது. பார்க்கிறதுக்கு வேணா அந்த குழந்தை அமைதியா இருக்க மாதிரி தெரியலாம், ஆனா 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்படுகிற போது அந்த குழந்தை மனசுக்குள்ள கோடி குறுகி போயிருது அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 4வது, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, being a role model. உங்க குழந்தைகளுக்கு நீங்க தான் ஒரு மாடல். உங்களை பார்த்து தான் அந்த குழந்தை நிறைய கத்துது. எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து தண்ணி பக்கத்துல போட்டா எல்லா தண்ணியும் தான் உறிஞ்சி எடுத்துக்கிறோ, அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்க எப்படி தலை செய்கிறீங்க, நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்க, எப்படி பேசுறீங்க, இது எல்லாத்தையும் குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்து நம்மளுடைய முதல் மிமிக்ரி பண்ணக்கூடிய ஆள் யார், நம்ம குழந்தை தான். நம்ம பார்த்து நம்ம முதல்ல அப்படியே செஞ்சு காட்டக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய குழந்தை அப்படிங்கிறத பார்த்து கொள்ள வேண்டும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடுவதை தவிர்க்க வேண்டும். 2வது, குழந்தைகளுக்கு முன்னால தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபதை தவிர்க்க வேண்டும். போய் சிகரெட் வாங்கிட்டு வா, தண்ணி வாங்கிடுவான்னு குழந்தைகளை போய் கொடுத்து காசு கொடுத்து அனுப்பக்கூடாது. குழந்தைக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு தடுமாறி நிற்க கூடாது. குழந்தைக்கு முன்னாடி சிகரெட் எடுத்து ஊதி எவ்வளவு அப்பா பாரு எப்படி ரவுண்ட் ரவுண்டா போக போறேன்னா குழந்தை வேற பக்கமா ட்ரை பண்ணும், அப்பா என்ன ரவுண்ட் ரவுண்டா போறாரு, நம்ம சாதாரணமா விட்டு பார்க்காம வேண்டி பார்த்துருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்க எப்படியோ அப்படிதான் உங்க குழந்தை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்க குழந்தை வந்து நல்ல குழந்தையா வரணும் அப்படின்னு சொன்னா பொய் பேசுறதை நீங்க நிறுத்தணும். அப்பா இல்லைன்னு போய் அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு நல்லா தெரியும், பொய்னா என்னன்னு தெரியும், குழந்தைக்கு நல்லா தெரியும். ஆக சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்காம தேவையில்லாத விஷயம் கற்றுக் கொடுக்காம இருப்பது மிக முக்கியமானது. குழந்தை நல்ல ஒரு ஜெனரஸ் மைண்டா வரணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கையில காசை கொடுத்து அந்த தேவையோடு இருக்கிற மனிதர்களுக்கு அந்த காசை கொடுக்க செய்யறது கூட குழந்தைகளுடைய மனசுக்குள்ள அந்த மாதிரி உணர்வை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், helping your children feel safe. உங்க வீட்டுக்கு வந்தா அது பாதுகாப்பான இடமா இருக்குன்னு அந்த குழந்தை வர வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி குழந்தை அழுது, சின்ன பிள்ளையா இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி படாத பாடுபடுத்திட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி போவோம்.
ஸ்கூல்லயே அதுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எது தெரியுமா? கடைசி பெல் அடிச்சா அடுத்த செகண்ட் பையன் தூக்கி அடிச்சு ஓடி வந்து பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல அரைக்கொழுக்கமா உட்காந்துருக்கணும், ஸ்கூல்ல குறும்பு பண்ண முடியாது, ஸ்கூல்ல எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்க தப்புனாலும் தப்புன்னு விடும். அதனால பயந்துகிட்டே இருக்கிற குழந்தை எங்க வந்தா சேஃபா ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்தா சேஃபஸ்ட் பிளேஸ். அதுல என்ன வேணாலும் பண்ணும். அப்பா வந்து வேணாண்டா அப்படின்னு சொன்னா பாப்பா உனக்கு வேலையை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். அம்மா சொல்லுவாங்க டேய் இப்படியே பண்ணிட்டு தான் உனக்கு அடிப்பட்டா அடி பார்க்கலாம் வா வா அப்படின்னு நிற்கும். வாத்தியார் போய் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்ல முடியுமா? வாத்தியார் போய் அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடியுமா? போயிட்டு சேஃபான பிளேஸ் எங்க அப்படின்னு சொன்னா விடுவோம். அதனால அந்த சேஃபான பிளேஸா குழந்தை உணர வேண்டும். இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஸ்கூலே பரவாயில்ல குழந்தை நினைச்சதுன்னு சொன்னா அப்புறம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆக don't argue with your spouse in front of your children. உங்க குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்க சண்டை போடாதீங்க. அது உங்க குழந்தைகளுக்கு இன்செக்யூரிட்டி ப்ராப்ளத்தை உருவாக்குகிறது. குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறதை நிறுத்தி விடுங்க. அதே மாதிரி அவாய்ட் ஃபேவரட்டிசம். அந்த குழந்தை நல்லா கவனிக்கிறது, இந்த குழந்தை நல்லா கவனிக்கிறது, இது பரதநாட்டியம் சூப்பரா ஆடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி லையை உருவாக்கி விட்டுறது. அல்லது இந்த பக்கம் வந்து ஒருத்தர் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணாவது குழந்தைய அதுவா நல்லா படிக்குது, இதுவா நல்லா ஆடுது, நீ தான் வந்து பிறந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கண்டுக்காம விடுவது கூட குழந்தைகளை பாதிக்கும். எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். அது படிச்சாலும் சரி, ஆடினாலும் சரி, ஆட்டம் போட்டாலும் சரி, எல்லாமே நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறதை பார்த்து எல்லா குழந்தைகளையும் சரியாக கவனித்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி ப்ரொவைடிங் ஆர்டர். சின்ன வயசுல இருந்தே ஒரு சில விஷயங்கள் கிடைக்காதுன்னா கிடைக்காது, ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. நீங்க அந்த குழந்தைய பிஹேவ் பண்றீங்க வளர்றீங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தை புரிந்து கொள்ளும். கொஞ்ச நேரம் நம்ம மூஞ்சி சோகமா வச்சுக்கிட்டு அம்மா விட்டுருவாங்க அப்படின்னு அந்த குழந்தை முதலே கத்துருச்சுன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் மூஞ்சி சோகமா தான் வச்சு. ஒரு ஆட்டம் போட்டா அம்மா கட்டுக்காம விட்டுருவாங்க, கீழே விட்டு அடம் பண்ணா அம்மா கட்டுக்காம விட்டுருவாங்க. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா போய் தலையை முட்டிக்கிட்டா செவத்துக்கு முட்டிக்கும். அது முட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே நிறைய விட்டு கொடுப்போம். இது மாதிரி விட்டு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வரும். இதை புரிந்து கொள்ளலாம். அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செட் பவுண்டரிஸ். இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ ஆட்டம் போடலாம், இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ டிவி பார்க்கலாம், இதுக்கு மேல நோ. அம்மா நோட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நடக்காது அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அப்பா நோட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நடக்காதுன்னு தெரியும். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி தாஜா பண்ணா அப்பா ஒத்துக்குவாரா? அந்த மாதிரி தாஜா பண்ணா முடியும் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாததை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்கரேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல குடும்பங்களுக்கு இருக்க ஒரு அற்புதமான கலாச்சாரம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகளை கொடுக்குறது. காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு பிரேயர் பண்ண வைக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தண்ணி எடுத்து வர சொல்றது, சின்ன தண்ணி அம்மாவுக்கு தண்ணி எடுத்து உதவி செய்யறது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வீடு கூட்டுறது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். பட் இதெல்லாம் நம்ம கொடுக்கவே இப்பெல்லாம் கொடுக்கறதே இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து எந்த விதமான வேலையும் கொடுக்க கூடாது. அந்த குழந்தைக்கு கொடுக்க ஒரே வேலை என்ன? சாப்பாட்டு வேலை. அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. சாப்பாட்டை வேலையா நினைக்கிறது கூடாது. சாப்பாடு வேலையா இருக்க கூடாது. வேலை செஞ்சதுனால சாப்பாடு வேணும் அந்த குழந்தை கேட்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த வழிகாட்டு நெறிகள்லாம் இருக்க வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். Teach them what is right and wrong. அந்த குழந்தைக்கு எது தவறு எது சரி என்பதையும் நாம் கற்றுத்தர வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா spending quality time with your children ரொம்ப முக்கியமான. உங்க குழந்தைகளோட எவ்வளவு நேரம் நீங்க இருக்க முடியுமோ அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அவர்களை அழைத்துக் கொண்டு போக முடியுமா? ஒவ்வொரு குழந்தைக்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எல்லா குழந்தையும் ஒன்னா உட்கார வச்சுட்டு செய்யறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். முதல்ல உங்களுடைய பிரின்சிபால் சிஸ்டர் சொன்னது மாதிரி அவங்களை எங்கேயாவது அழைத்து செல்லுங்கள். எங்க அழைத்து செல்வது அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துலாம் பாத்தீங்கன்னா லீவ் விட்டா எங்க கொண்டு போவாங்க? பாட்டி வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கு எல்லாம் கூட்டு போன ஒரு காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் நீங்க எங்க வேணாலும் கேட்டு பாருங்க. ஆம்பளையா இருந்தா அது அங்கிள் அப்படிங்குது, பொம்பளையா இருந்தா ஆன்டிங்குது. நமக்கு தான் சித்தப்பா, பெரியப்பா, அம்மம்மா, அப்பப்பா, பாட்டி, தாத்தா நிறைய முறையெல்லாம் வச்சிருக்கோம். இன்னைக்கு குழந்தைங்க ஏதாச்சும் கேட்டு பாருங்க. ஆம்பளையா இருந்தா அங்கிள், பொம்பளையா இருந்தா ஆன்டி, அவ்வளவுதான். இல்ல நான் ஆன்டி இல்ல ஆன்டி இல்ல போட்டு சேனலா கேட்டுக்கிறீங்க. நான் உங்க அங்கிள் இல்ல நீ தான் மிஸ்டர் மிஸ்டர் வச்சிருக்கேன். நீ ஆம்பளை இல்லையா? அதை பொறுத்த வரைக்கும் உறவுனாலே இப்படி மாறிடுச்சு. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அதை விட்டா அடுத்தது மாமா, அத்தை, அவ்வளவுதான். வேற எதுவுமே தெரியல குழந்தைகளுக்கு.
ஆக கொஞ்சம் நம்முடைய குடும்பங்களுக்கே கூட்டி செல்வது மிக முக்கியமானது. இவைகளை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த அருமையான நேரத்துல பொறுமையா உட்கார்ந்த உங்களுக்கு உங்க குழந்தைங்க மேல ஆர்வத்தோடு வந்திருக்க உங்களுடைய அந்த ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்க கேட்கலாம். சந்தேகங்கள் ஏதாவது? எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? நான் ஏதாவது கேள்வி கேட்டுக்கலாம்? எஸ். தெரியாது அவங்க பிடிக்கலாம் கேள்விக்கான பதிலை அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, புதிய சூழ்நிலைகளுக்கு நம்முடைய குழந்தைகள் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எப்படி அவங்க அதுக்கு கொண்டு போறது அப்படின்னு கேட்டாங்க. கேள்விக்கான பதிலும் அங்கே இருக்கு. புதிய சூழலுக்கு போக ஆசைப்பட்டாங்க, அந்த சூழலுக்கு கொண்டு போறது நம்முடைய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் இல்லையா? உதாரணத்திற்கு உங்க குழந்தைங்களுக்கு வந்து இப்ப திடீர்னு இதுல போறாங்க, டிவியில போட்டிருக்காங்க சந்திராயனம் கொண்டு போகுது, அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு இது போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை கேட்குது இதை பத்தி எனக்கு சொல்லணுமா அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரிலேட்டிவா இருக்கக்கூடிய புக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ரிலேட்டிவா இருக்கக்கூடிய பிளானிட்டோரியம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அத்தகைய ஒரு எக்ஸிபிஷனுக்கு எடுத்து கொண்டு போகலாம். இது மாதிரி ஒரு சூழல் நம்ம கொண்டு நாமளே கூட போகும்போது அந்த குழந்தைக்கு இன்னும் அதிகமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது, ஒரு அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கிடைக்கிறது நம்ம பார்க்கின்றோம். இது இன்னொரு விஷயம், நாமும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை நம்ம எக்ஸ்ட்ரா நாம படிக்கும் போது கூட நீங்களாம் பார்த்தீங்கன்னா நெட்ல வந்து இல்லாத விஷயமே கிடையாது, உடனே டவுன்லோட் பண்ணி ரிலேட்டிவ் இந்த மாதிரி ஆர்வமாக இந்த நியூ திங்ஸ் எல்லாம் அவங்க கேட்கும் போது இது மாதிரி ஒரு சான்ஸ் நம்ம கிடையவே கிடையாது. இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் வந்து வெறுமனே திரைப்படங்களை பார்த்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது சயின்டிபிக்கா சம்பந்தமான அல்லது சோசியல் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கும் போது இதை ஒரு அற்புதமான வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட ஒரு சேனல் படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெஸ்ட் வே அந்த குழந்தையோட நாம இருக்க வேண்டும், அந்த ஏரியாஸை நாம சரியா அவங்களுக்கு கொண்டு போய் பார்க்க வேண்டும். அது மிக முக்கியமானது. நமக்கு முடியலையா பள்ளிக்கூடத்துல அதற்கான ஒரு வாய்ப்புக்காக நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு 1008 குழந்தைங்க அவங்களால சரியா கவனிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதற்குரிய இனம் கண்டு அதற்குரிய அந்த என்ன சொல்றது யாரோ ஒருத்தர் போய் விடுறதை விட அதற்குரிய அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்களை நம்ம கண்டுபிடிக்கிறது மிக முக்கியமான ஒன்று. பொறுமை காத்தவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு மிகச்சிறந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்டா நீங்க இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி. வணக்கம். Thank you, Father. I now request Mr. Rajendran to present all the parents and share a few words with us. Children, Father, Reverend Sister Miriam, my friends, brothers and sisters, very good morning to all of you. Already on the screens are பார்த்தோம் வந்து impress ஆயிடும். Christopher Lasher, family is a happen in the water school. பார்த்தோம் வந்து அவ்வளோ ஐ கேச்சிங்க அவ்வளோ ஃபேண்டஸிக்காக